அந்த இதுவும் வந்து நல்லா உருட்டிக்கணும். அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு வேணும்னா வேணால் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது வந்து உருட்டுறது போது ஸ்கொயர் ஷேப்பில் வந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த நம்ம தனியாக எடுத்துள்ள அந்த க்ரீமோட பால் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை வந்து அந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னொரு பேக்கெட் வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நல்லா வந்து ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சிட்டதுக்கப்புறம் வந்து அந்த கவரோட எட்ஜில் வந்து இது மாதிரி தூக்கி இது மாதிரி ரொட்டேட் பண்ணும். நம்மளுக்கு வந்து லைட்டாக அப்படி வைக்கும் போதே அது வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம வந்து இந்த வந்து லைட்டாக பொறுமையாக நம்ம எல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம லேயர் வந்து அது திக்கு இல்லை தின், அதனால் வந்து நம்ம வந்து பொறுமையாக இது மாதிரி ரோல் பண்ணணும். நம்ம வந்து இந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடில் இருக்க கவர் எட்ஜை வந்து திருப்பி அதே மாதிரி அது முடிகிறப்ப அது மாதிரி மேலே போடணும். அது வந்து மேலே போட்டு எனக்கே வந்து லைட்டாக அது உடஞ்சதுனால நான் வந்து அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே கவரால் இந்த ரோல் பண்ணதை நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour கரெக்டாக ஒரு 1 hour வந்து இது மாதிரி பிளேட் வச்சு சுற்றி நம்ம 1 hour வச்சுக்கணும். அது வச்சிட்டதுக்கப்புறம்